ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டீப் மெட்டாஃபோரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க புதுசா, அதை எப்படி யூஸ் பண்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டீப் மெட்டாஃபோரில் எப்படி வந்து நம்ம சைன் அப் பண்றது, அதில் எப்படி வந்து அக்கௌண்ட்டை லிங்க் பண்றது, நம்மளோட கெட்டி இமேஜ் லிங்கை எப்படி வந்து இதில் லிங்க் பண்றது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ டாப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்க. டீப் மெட்டாஃபோர்ல எப்படி நீங்க சைன் அப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல்டா அந்த வீடியோல இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து டீப் மெட்டாஃபோரில் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் எட்டிமேஸ் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது எவ்வளோ நேரம் எனக்கு எடுத்துக்கிச்சு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சிங்க் ஆகலை, நான் மேனுவலாக சிங்க் பண்ணேன். ஸோ அது எப்படி சிங்க் பண்ணேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் வேறு என்னென்னலாம் புதுசாக ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன்ஸ் நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி என்னோட கெட்டி இமேஜை வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிச்சிங்க. எனக்கு ஃபுல்லாகவே வந்து சிங்க் ஆகிறதுக்கு, என்னோட போர்ட்ஃபோலியோ இருக்க எல்லா அசட்ஸும் சிங்க் ஆகிறதுக்கு 1 ஹவர் எடுத்துக்கிச்சு. மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது வேரி ஆகலாம் இருக்கும் இருக்கிற அசட்ஸை வச்சு. என்ன பண்ணால் என்னோட சேல்ஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சேல்ஸ் லிஸ்ட்டு, எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? மற்றபடி வந்து நான் இது வரைக்கும் வச்சிருந்த இமேஜஸ்ஸு, அப்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜஸ்ஸு, வீடியோஸ் எல்லாமே எனக்கு ப்ரொஃபைலில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி சரியான கவுண்ட்டும் எனக்கு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆகிடுச்சு. பட் இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, நான் இது வரைக்கும் எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தனித்தனி ஸ்டேட்டஸாக ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷனில் காமிக்குது. அதெல்லாம் எனக்கு அப்டேட் ஆகலை. ஸோ அது எனக்கு அப்டேட் எப்போ அப்டேட் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு 4 மாதத்துக்கு தனித்தனியாக நான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை மாதிரி நான் நான் வந்து 2019 கெட்டி இமேஜஸில் இருக்கிறேன். ஸோ அந்த 2019 இருக்கிற ஒவ்வொரு சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதத்துக்கும் நான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த சேல்ஸ் வந்து டீட்டெயில்ஸு ப்ளஸ் அப்லோட் ஸ்டேட்ஸ்லாம் எனக்கு காமிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சு. பட் வந்து சேல்ஸும் இது வரைக்கும் மாதம் எவ்வளோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த 2 ஸ்டேட்டஸும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேல்ஸ் சம்மரியை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆகுது இந்த வெப்சைட்டில். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த என்ன சொல்கிறது, அந்த அப்ளிகேஷன்லையும் அதே மாதிரி தான் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. நம்ம தான் ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே தான் இதுலேயும் வச்சுருக்காங்க. என்னோட இது வந்து என்ன பண்ணால் இதில் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதை பண்ணியிருக்கலாம். சேல்ஸ் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ண மாதம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். பட் இதில் வைக்கல அவங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இந்த விஷயம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சைட்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற இமேஜ் எல்லாமே இங்கே கீழே காமிக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கீழே வர வர ஆட்டோமேட்டிக்காக அதுவே லோட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு இமேஜ் கீழேயும் இதை அப்லோட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து 2 இயர்ஸ் ஆகுது, இது 1 மந்த்து, 3 வீக்ஸு, 2 வீக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமாக எவ்வளோ இமேஜஸ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் ஓகேங்களா அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் இது வரைக்கும் 3815 இமேஜஸ் என்னோட போர்ட்ஃபோலியோவில் அப்ரூவ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோஸ் வந்து 69 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிருச்சு. ஓகேங்களா?
ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 கேட்டகரி இங்கே கொடுத்துருக்குறாங்க மேலே. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ புதுசாக இருக்குது எனக்கு இந்த வெர்ஷனில். முன்னாடி இருக்கிற டீப் மெட்டால இந்த வெர்ஷன் இருக்காது. ஓகேங்களா? ஸோ போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃபியூச்சர் வந்து புதுசு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டு அசெட்ஸ் அப்படின்னா அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது டூப்ளிகேட் இமேஜஸ் இல்லை வந்து ஒரே மாதிரி இமேஜஸ் இருக்கும் தெரியுமா, ரொம்ப ரொம்ப சிமிலராக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இமேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் இல்லை ரைட்ஸ் இஷ்யூ இருக்கிற இமேஜஸ்ஸு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஒரு இமேஜ், அதுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான அசெட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க சப்மிட் பண்ணுறதுக்கும் ஒரு ரெக்யர்மெண்ட் வச்சுருப்பாங்க தெரியுமா. ஸோ உங்கள் இமேஜ் வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ எம்பி சைஸ் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்யர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை மீட் பண்ணாத அசெட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அசெட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டி இமேஜஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதான் ப்ரோ அப்ரூவ் பண்ணிட்டாங்களே அப்புறம் திருப்பி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் அப்லோட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி மந்த் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளீனப் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணும்போது இவங்க திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, ரீகுவாலிட்டி செக் பண்ணும்போது இந்த மாதிரி டூப்ளிகேட் இமேஜஸ் இல்லை சிமிலர் இமேஜஸ் இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி சொன்னாங்க பார்த்தீங்களா, இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இமேஜ் ஒரே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் ஒரு இமேஜை வச்சுட்டு 3 இமேஜ் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது என்னன்னா உங்களோட கெட்டி இமேஜ் போர்ட்ஃபோலியோ தான் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் டீப் மெட்டால அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இமேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இதில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, செக்ரிகேட் பண்ணி காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கல்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீச்சர் இதில் கொண்டு வந்துருக்காங்க, ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆல் போர்ட்ஃபோலியோஸ் ஹேவ் பின் ஸ்கேன்டு, நோ கல்ட் அசெட் ஹேவ் பின் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்சோல்டு அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நீங்கள் அப்லோட் பண்ணதில் இது வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுலேருந்து இன்னைய டேட் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, இதில் ஒரு வாட்டி கூட சேல் ஆகாத இமேஜ் எத்தனை இருக்குது, என்னென்ன இமேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக இந்த கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அப்லோட் பண்ணதில் எவ்வளோ இமேஜ் அன்சோல்டாக இருக்குது அப்படின்னு இங்கே தனித்தனியாக காமிச்சிடறாங்க. ஓகேங்க? 2019 நான் வந்து 2019 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அப்போலேருந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ 2019 எனக்கு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2019 அப்லோட் பண்ணதில் அதில் எவ்வளோ வந்து அன்சோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சிடுறாங்க. கீழே வந்து என்னென்ன இமேஜஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க. இங்கே டோட்டல் கவுண்ட் சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ 3694 இமேஜஸ் வந்து இது வரைக்கும் என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு வாட்டி கூட டவுன்லோட் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என் போர்ட்ஃபோலியோவில் மொத்தம் எவ்வளோ இமேஜ் இருக்குது, 3819 இமேஜஸ் இருக்குது. அதில் 3694 இமேஜ் இது வரைக்கும் எனக்கு டவுன்லோடே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 200 இமேஜஸ் தான் இது வரைக்கும் எனக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரிப்பீட்டடாவோ எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ 95% இமேஜ் அசெட்ஸ் வந்து என் இதில் டவுன்லோட் ஆகாமல் தான் இருக்குது. ஒரு 5% மட்டும்தான் எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த அன்சோல்டு அசெட்ஸில் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்னா நீங்களே வந்து என்ன சொல்கிறது, செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவைகள் சம்மந்தமாக நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ்னு ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த இமேஜெலாம் மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைல்ட் லைஃப் பற்றி இருக்குன்னா வைல்ட் லைஃப்னு போட்டு வைல்ட் லைஃப் சம்மந்தமான ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி இருக்கிற இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுற இமேஜ்லாம் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் கலெக்ஷன்ஸு. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு எதுவும் காமிக்கலை. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நான் 2019 2016 வரைக்கும் ஒவ்வொரு மந்த்தும் எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் அதாவது டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கெட் இமேஜ்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதுதான் இங்கே காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க 2013ல் எவ்வளோ எனக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிங்க. இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஐஸ்டாக்கில் எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, கனெக்ட் மூலியமா எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஐஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா $0.23 4 இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. அதில் $0.23 டவுன்லோட் எனக்கு நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கிறாங்க. அப்புறம் ஐஸ்டாக் கனெக்ட் மூலியமா 3 இது டவுன்லோட் ஆயிருக்கு. அதில் $0.01 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படி வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி அதில் காமிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு மந்த்துக்கும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், நீங்கள் இது அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு கீழே இருக்க இந்த சேல்ஸ் லிஸ்ட்டு இதெல்லாம் அப்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் 278 டவுன்லோட் நடந்திருக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில். ஸோ முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 3815 19 அசட்ஸில் எனக்கு வந்து 3694 அசட்ஸ் வந்து டவுன்லோடே ஆகலை, மீதி இருக்கிற 200 சம்திங் இமேஜஸ் தான் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, 278 டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சில இதெல்லாம் ரிப்பீட்டடாக ஆகிருக்கும். ஓகேங்களா? இது டோட்டலாக எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அது காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 278 டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு. அது மூலயமா $283 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? புரியுதா? ஸோ வெறும் 278 டவுன்லோட்லேயே நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி இருக்கிற அந்த 3295 இமேஜஸும் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இதை விட நான் நிறையா என்ன பண்ணுவேன், ஏர்ன் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுதான். அதுக்கப்புறம் சேல்ஸ் லிஸ்ட் என்னன்னு பார்ப்போம். சேல்ஸ் லிஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் டவுன்லோட் ஆகிருக்கு, எங்கே டவுன்லோட் ஆகிருக்கு, எந்த கண்ட்ரீஸில் டவுன்லோட் ஆகிருக்கு, எப்போ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த சேல்ஸ் லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக எந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $15 வரைக்கும் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த வீடியோ இங்கே பாருங்கள், இதில் கிரியேட்டிவ் வீடியோன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் இது ஃபோட்டோ, இது வீடியோ அப்படின்னு. இந்த வீடியோ எனக்கு வந்து $8 டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மாதிரி எந்த கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு வீடியோ, இந்த வீடியோ $4, இந்த வீடியோ $6, கனடா இந்தியாவில் டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி என்னென்ன கேட்டகரியில் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஐஸ்டாக் ஃபோட்டோ, கிரியேட்ஸ் வீடியோ, அப்புறம் கிரியேட்ஸ் வீடியோ ப்ளஸ்ஸு, அப்புறம் ஐஸ்டாக் எசென்ஷியல்ஸு, ஐஸ்டாக் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி இந்தந்த கேட்டகரியில் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது ஃபோட்டோ, இது பாருங்கள் வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காமிக்கிறாங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேல்ஸ் லிஸ்ட். அடுத்தது சேல்ஸ் ஸ்டாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தியா, 2 கேட்டகரி இருக்குது, ரெகுலர், கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ ரெகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா 278 இமேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா $111 வந்து இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2020ல் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், அது மாதிரி 2021ல் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ராயல்ட்டியில் எவ்வளோ வந்திருக்கு, ஆர்பிடியில் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் அது மாதிரி 2022, 2024, 2025, 2026 அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் ரெகுலரில் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி எந்த இமேஜா இல்லை வீடியோவா எது எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது வந்து 2 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு, இது 3 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதோட ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ராயல்ட்டி, இது வந்து எனக்கு அவங்க கமிஷன் போக எனக்கு வந்து அமௌண்ட். ஓகேங்களா? முன்னாடியே சேல்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறத இங்கே எங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து, அதாவது ஏற்கனவே ஒன்று $15 ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே தான். ஸோ $15 அதில் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, இது $11, இது $8. ஸோ இந்த மாதிரி எனக்கு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஒன்று காமிக்கிறாங்க. கெட்டி இமேஜ் சைட்டில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், ஐஸ்டாக்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் போர்ட்டல் மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்னர் போர்ட்டல்னா இவங்களோட தேர்ட் பார்ட்டி. ஓகேங்களா?
ஸோ இவங்களும் தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஸ் வச்சுருப்பாங்க, அது மூலியமாகவும் ஏர்னிங் நடக்கும். ஸோ அது மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மாதிரி கெட் இமேஜ் கலெக்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸில் கேட்டகரைஸ் பண்ணிக்க ஐஸ்டாக் எசென்ஷியல் கேட்டகரியில் இவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு, ஐஸ்டாக் ஃபோட்டோ கேட்டகரியில் இவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறோம். அப்புறம் ப்ராடக்ட் டைப்னா அது ப்ரீமியம் ஆக்சஸா, இல்லை ஐஸ்டாக் சப்ஸ்கிரிப்ஷனா, இல்லை கிரெடிட் பேக்கா, இல்லை ஆர்எஃப் இமேஜா, இல்லை ஆர்எஃப் கிளிப்பா, ஸோ எந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு டைப்பில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபண்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் $111 எனக்கு வந்து ஃபண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் $21 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து $21 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, நெதர்லாண்ட்லேருந்து $16 ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, கனடாலேருந்து $10 நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு காமிக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் இங்கே மேப்பில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீஜியன் நான் யூஎஸ் ரீஜியனில் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மாதிரி யூஎஸ் ரீஜியனில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் அசட் டைப் ஃபோட்டோவில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க, ஃபோட்டோ மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, வீடியோஸ் மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி எடிட்டோரியல் ஃபோட்டோஸ் மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராயல்ட்டி ரேட்டு 15% ராயல்ட்டி ரேட் மூலியமா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் 20% ராயல்ட்டி ரேட் மூலியமா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேல்ஸ் ஸ்டேட்ஸில் இருக்குது. இந்த சேல்ஸ் ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஏர்ன் பண்ணும். ஒன்று ரெகுலர் கேட்டகரி, இன்னொன்று கனெக்ட் கேட்டகரி. ஓகேங்களா? ரெகுலர்னா ஒவ்வொருத்தவங்களும் நார்மலாக வந்து டவுன்லோட் பண்ணுறது ரெகுலர் கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? கனெக்டில் என்ன வரும் அப்படின்னா இந்த ஏஐ சர்வீசஸ்ஸு, ஓகேங்களா? அது மாதிரி ஏஐக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டாக ஒரு யூசேஜ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஃப்ரீயாக. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி, அப்புறம் ப்ரைஸ் பர் இமேஜ், காஸ்ட் பர் இமேஜ், ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் கனெக்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா $171 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ரெகுலரில் $111 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், கனெக்ட் மூலிமா $171 ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு $278 சம்திங் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்படி தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என் காமிக்கிறாங்க $283.17 காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இங்கே எனக்கு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் இது. இந்த கனெக்ட் மூலியமா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா $171. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏஐ சர்வீசஸில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஏஐ சர்வீசஸ் ஃபோட்டோஸ் மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் ஃபிக்ஸ்டு யூசேஜ் ஃபீ வீடியோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ்டு யூசேஜ் ஃபீ ஃபோட்டோ மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்க. இதில் தான் அதிகம் $150 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் சப்ஸ்கிரைப் பேஸ்ட் அதில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதில் வீடியோ ஃபோட்டோவில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்புறம் ப்ரைஸ் பர் இமேஜ் வீடியோ ஃபோட்டோ மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அப்புறம் அதில் வந்து ரீஜன், முன்னாடி வந்து ரெகுலரில் ரீஜன் பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி கனெக்டில் ரீஜன் வைஸ் எவ்வளோ யூஎஸ்ஸு நான் யூஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டைப் அதே மாதிரி ஃபிக்ஸ்டு யூசேஜ், ப்ரைஸ் பர் இமேஜ், ஏஐ சர்வீசஸில், அதுக்கப்புறம் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில், இல்லை காஸ்ட் பர் வியூ அதில், அப்புறம் அசட் டைப் ஃபோட்டோவில் எவ்வளோ, வீடியோவில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் இது எவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $151 ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஆஸ்திரேலியா மூலியமாக ஆஸ்திரேலியாவில் எனக்கு $11 ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணுறாங்க மேப் வந்து இதில் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ சேல்ஸஸில் 2 விதம் சொல்கிறாங்க, ரெகுலர், கனெக்ட். ஓகேங்களா? அப்புறம் சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, அதில் $111 ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரெகுலர் கேட்டகரியில். ஸோ அது மட்டும்தான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஜஸ்ட் வந்து என்னென்னா 2019 இந்த ஃபோட்டோ ஐஸ்டாக் ஃபோட்டோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஐஸ்டாக் எசென்ஷியல் ஏர்ன் பண்ணியிருக்கேன், கிரியேட்டிவ் வீடியோஸ் மூலிமா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஐஸ்டாக் எடிட்டோரியல் மூலிமா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிராஃப் மாதிரி கொடுக்குறாங்க. கெட்டி கலெக்ஷன், அப்புறம் அசட் டைப்பு,
அசட் டைப்பில் ஃபோட்டோவில் எவ்வளோ, எடிட்டோரியல்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி ரீஜன் வைஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் டைப் வைஸ், ப்ராடக்ட் டைப், என்ன டைப், ப்ராடக்ட் டைப்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பையர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சில பேக்கேஜஸ் கொடுப்பாங்க. கிரெடிட் பேக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் பேசிக்ஸில், இல்லை வந்து ப்ரீமியம் ஆக்சஸ் டைப்பு, இல்லை ஆர்எஃப் இமேஜ், ஆர்எஃப் கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில என்ன சொல்கிறாங்க ஒரு பேக்கேஜஸ் கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜ் தான் உங்கள் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது வயசில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எவ்வளோ எந்தெந்த டைப்பில், எந்தெந்த ப்ராடக்ட் டைப்பில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, ஹரிசாண்டல்னா உங்கள் இமேஜ் ஹரிசாண்டல் வெர்ஷனில் எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, வெர்டிக்கல் வெர்ஷனில் எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ரீலீஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரீலீஸ்டு எதுவுமே இல்லை, இதுதான் ரீலீஸ்டு. ஓகேங்களா? அன்ரிலீஸ்டில் தான் நிறையா இருக்குது, ரீலீஸில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் வீடியோவுக்கு இது ஹெச்டியில் எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, 2K, 4K, 8K, 10Kல எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்கிறாங்க வீடியோஸ்க்கு. அப்புறம் வீடியோ ஷார்ட் ஸ்பீடு, ஓகேங்க, ரியல் டைமு, அப்புறம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற அதே டைமில், அதாவது அதே டூரேஷனை வந்து அந்த டூரேஷனை அப்படியே டவுன்லோட் பண்ணி எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இதில் அதை கட் பண்ணி உள்ள 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் டவுன்லோட் பண்ணி இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது என்னன்னா வந்து நாட் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, என்னையே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு சரியாக தெரியலை. ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2025லாம் ரியல் டைமில் $11 இருக்குது, என்ஏல $2 இருக்குது. ஸோ என்ஏனா என்னன்னு தெரியல, இதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ இது வேணால் நான் செக் பண்ணிட்டு மாட்டி நான் கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் ரீஃபண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷமாக எவ்வளோ நம்மளுக்கு ஃபண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்லோட் ஸ்டேட்ஸ். ஸோ அப்லோட் ஸ்டேட்ஸில் நான் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 2019 பாருங்கள், ஃபோட்டோ மட்டுமே பாருங்கள், 1665 ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் 60 ஃபோட்டோ சேல்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் எடிட்டோரியல் ஃபோட்டோ 28 அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் 5 ஃபோட்டோ சேல்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 39 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் 10 வீடியோஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1732 அசஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் 75 வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் காமிக்கிறாங்க. ஓகேங்களா? இது இந்த அப்லோட் ஸ்டேட்ஸில். அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா அப்லோட் டேட்டு 2019 எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, 93 டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டகரி எவ்வளோ டவுன்லோட் ஆயிருக்கு, இல்லை எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இந்த சேட்டை நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அது மாதிரி நான் ஒவ்வொரு வருஷம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இப்போ 2019 அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ் மூலியமா $0.13 நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். 2020 பார்த்தீங்கன்னா 2019 அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ் மூலியமா நான் $10 ஏர்ன் பண்ணியிருக்கேன். 2020 நான் அப்லோட் பண்ணியிருக்கிற அசட்ஸ் மூலியமா $1.99 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதை வந்து கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ 2019 அப்லோட் பண்ண இமேஜ் எனக்கு 2020 எனக்கு ஏர்னிங் நிறையா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி 2021 பாருங்க, 2019 அப்லோட் பண்ண இமேஜ் மூலியமா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், 2020 அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ் மூலியமா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், 2021 அப்லோட் பண்ணியிருக்க இமேஜ் மூலியமாவும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா 2019 அப்லோட் பண்ண இமேஜும் எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு, 2020 அப்லோட் பண்ண இமேஜ் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு, 2021 அப்லோட் பண்ண இமேஜ் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு, 2022 அப்லோட் பண்ண இமேஜும் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் 2019 அப்லோட் பண்ண இமேஜ் பாருங்க 2026 வரைக்கும் எனக்கு ஏதோ ஒரு ஏர்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நான் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்போயோ அப்லோட் பண்ண இமேஜ் இன்னைக்கு உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு, இங்கே பாருங்க நான் ப்ரூஃபோட உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாருங்க 2019 நான் அப்லோட் பண்ண இமேஜ் 2019 அன்னைக்கு எனக்கு 0.113 தான் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு, ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் 2026 வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு, $31 ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 2019 அப்லோட் பண்ண இமேஜ் எனக்கு 2021 வரைக்கும் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இன்னும் 2026 இன்னும் முடியலை எனக்கு. ஸோ நான் அடுத்த மாதம் நான் சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணும்போது மேபி இது இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லா வருஷமும் எனக்கு ஏதோ ஒரு $10, $4, $4, $1, $4, $5, $1 ஏதோ ஒன்று. அது மாதிரி 2020 பாருங்கள், 2026ல் 20ல் வந்து எனக்கு $1.99 இருந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் 0.26 இருக்குது. அப்புறம் $2, $3, அப்புறம் $2, $3 சொல்லிட்டு $14 இது வரைக்கும் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கி டவுன்லோட் ஆகட்டும், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதனால உங்களுக்கு ஒரு ஏர்னிங் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து இந்த இது வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் என்ன ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அது என்ன அப்லோட் பண்ணுறேன் டவுன்லோடே ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். என்ன கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இதுதான் சாட்சி. நான் இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், 2019 அப்லோட் பண்ணும்போது எனக்கு $0.13 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் விட்டுருந்தேன்னா, அதுவும் பாருங்கள் 2019 1732 அசட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அசட் பண்ணியுமே வெறும் $0.13 தான் எனக்கு டவுன்லோடே ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ என்னடா இது, நான் இவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எதுவுமே ஏர்னிங் வரலையே அப்படின்னு விட்டுருந்தேன்னா, இன்னைக்கு 2019 அப்லோட் பண்ண இமேஜ் தான் எனக்கு $31 ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த $31 நான் இழந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அப்லோட் பண்ண தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆக தான் உங்களுக்கு நிறைய ஏர்னிங் வரும். ஓகேங்களா? அதுக்கு இந்த ஒரு இதுவே சாட்சி. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேல்ஸ்னால் என்ன அப்படின்னா, 2019 உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபியூச்சருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டீப் மெட்டாவில் இந்த மாதிரி ஃபியூச்சர் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் கெட் இமேஜஸ்லாம் இது மாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயே இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். 2019 2020 ஜான்வரியில் இருந்து ஃபஸ்ட்டு இமேஜ் டவுன்லோட் ஆனிச்சு. 2020 டவுன்லோட் ஆன இமேஜ் 2020 மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன இமேஜஸ் இல்லை வீடியோஸ் டவுன்லோட் ஆனிச்சா அப்படிங்கிறத இங்கே தனித்தனியாக எந்த இமேஜ் எவ்வளோ வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு, எவ்வளோக்கு டவுன்லோட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு ஃபீச்சருங்க இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட் டைம் சேல்ஸில் இருக்குது. அப்புறம் ஹாட் 25 அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கிற ஒரு பெஸ்ட் 25 என்ன சொல்கிறது இமேஜஸோ இல்லை அசட்ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 2019 எனக்கு 3 இமேஜ் தான் நுழையிற, அந்த 3 இமேஜுமே போட்டாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2021, 2023, 2024, 2025, 2024 அந்த 25 இமேஜஸ் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோக்கு டவுன்லோட் ஆகிருக்கு இங்கே பாருங்கள், $0.02, இது $0.04. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அதிக டாலராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் $1.58 இருக்குது. இது பாருங்கள் 11.11. 2025 எனக்கு இதுதான் அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. 2026 இதுதான் எனக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் 25ல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி வேணால் பிடிக்கலாம், டாப் 10ன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த டாப் 25 நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து இல்லை டவுன்லோட் வைஸாக எனக்கு சொல்லு டாப் 25 எது அப்படின்னு சொல்லி இங்கே மாற்றிக்கலாம். மொத்தம் எவ்வளோ வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு, 2 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஆர்பிடி அது சம்மந்தமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இமேஜஸ் மூலியமாக மட்டும் டாப் 25 கொடு அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே இந்த இமேஜ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கொடுத்தீங்கன்னா வெறும் இமேஜஸ் மூலியமாக டாப் 25 காமிக்கும். இல்லை வீடியோ மட்டும் வேணும் அப்படின்னா வீடியோவில் மட்டும் டாப் 25 உங்களுக்கு காமிக்கும். இல்லை எடிட்டோரியல் இமேஜ் சொல்லுவேன் பார்த்தீங்களா, இல்லை இலுஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலியமான அது மட்டும் காமிக்கும். நான் இலுஸ்ட்ரேஷன் எதுவுமே நான் அப்லோட் பண்ணுறதில்ல, அதனால இலுஸ்ட்ரேஷன் எதுக்குமே காமிக்கல. நீங்கள் இலுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணால் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? எனக்கு 3மே கொடுன்னா 3மே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் கொடுத்தா அதுவும் மந்த் வைஸாகவும் இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் டெய்லி ஸ்டேட்ஸ். ஸோ டெய்லி ஸ்டேட்ஸில் என்னென்னா, ஓகே லாஸ்ட்டு 3 மாதத்துக்கு
இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சோம், மேலேருந்து ஜூலை வரைக்கும், மே ஜூன் ஜூலை. ஓகே, லாஸ்ட் 3 மாசத்துல ஒவ்வொரு நாளைக்கும் லிஸ்ட் பண்ணிக்காங்க, எந்தெந்த நாளில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறாங்க. எவ்வளோக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியும் காமிக்கிறாங்க. எவ்வளோக்கு டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க இல்லை, எத்தனை டவுன்லோட் ஆயிருக்குறியோ, அதாவது எத்தனை இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்குன்னு மட்டும்தான் இங்கே காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, மே மாதம் மே 9ஆம் தேதி எனக்கு ஒரே ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மே 10ஆம் தேதி 2 இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. மே 19ஆம் தேதியும் 2 இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. மே 23ஆம் தேதி ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக புது ஃபீச்சருங்க இது. இதுக்கு முன்னாடி இந்த டீப் மெட்டா வெர்ஷனில் இந்த ஃபீச்சர் கிடையாது. கெட் இமேஜ்லாம் இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக டெய்லி பார்க்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மந்த்துக்கு இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் ஆயிருக்கு, எவ்வளோ இது இமேஜ் ஆயிருக்கா, வீடியோ ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே தனியாக காமிக்கிறாங்க டெய்லி ஸ்டேட்ஸில். ஆனால் இது வந்து 3 மாதத்துக்கு தான் காமிக்கிறாங்க. ஓகேங்களா? 3 மாதத்துக்கு மேலே காமிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எந்த இமேஜ் இங்கே பாருங்க, ஜூலை 10 சொல்லியிருக்காங்களா, ஜூலை 10 ஒரு இமேஜ் சொல்லியிருக்காங்களா, அந்த ஜூலை 10ல் எந்த இமேஜ் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த இமேஜையும் எனக்கு காமிச்சிடுறாங்க. எப்போ நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண இமேஜ் இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ ருப்பீஸ்ன்னு அவங்க சொல்லலை, ஏன்னா இன்னும் அது அப்டேட் ஆகிருக்காது. இந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அப்டேட் ஆகும். ஸோ அதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதம் மே 9ஆம் தேதி ஒரு இமேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க. மே 10ஆம் தேதி 2 இமேஜ் சொல்லியிருக்கிறேன், அது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே இந்த ஸ்டார்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் ஃபைல் வாஸ் டவுன்லோடு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 2019 10. ஓகே, யூ அப்லோடட் இட் ஆன் நவம்பர் 11 2019. ஓகே. ஸோ இந்த இதுக்குன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறதுக்கெலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டார் மாதிரியான ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் ஆகுது உங்கள் போர்ட்ஃபோலியோலேயே அப்படிங்கிறதுக்காக, அதை உங்களுக்கு தனியாக காமிக்கிறதுக்காக, ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இந்த ஃபைல் வந்து நான் பாருங்கள், 2019 நான் அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை நான் எப்போ அப்லோட் பண்ணேன்னா ஜூலை 22 2020 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2020 அப்லோட் பண்ண இமேஜ் எனக்கு இன்னைக்கு டவுன்லோட் ஆயிருக்கு ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சருங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா நீங்கள் இதை வந்து டேஸ் வழியாக இருக்குது, வீக்ஸ் வழியாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மந்த் வைஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மே ஜூன் ஜூலை மந்த் வைஸாகவும் மாற்றிக்கலாம். அது மாதிரி இங்கே இமேஜ் வைஸு இல்லை வீடியோ வைஸு இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் வைஸு இது மூலியமாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது உண்மையிலேயே ஒரு நல்ல இது. இஎஸ்பி அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தா உங்கள் இஎஸ்பி அக்கௌண்ட் வரும். அப்புறம் பேட்சஸ் அண்ட் அப்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து தான் நீங்கள் வந்து பேட்ச் கிரியேட் பண்ணுவீங்க, நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணுவீங்க. இது நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி பேட்ச் இதில் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க, அது மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தனியாக வீடியோ பண்ணுறேன். ஓகேனா? இந்த வீடியோ லென்த்தாக போகுது, அதுக்கு மட்டும் நான் தனியாக என்ன சொல்கிறேன், எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அப்லோட்லாம் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ். ஓகே, இன்ஸ்பெக்ஷன் என்ன, நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து எவ்வளோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரீசெண்டாக. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூலை 6ஆம் தேதி நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ இது ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 54 இமேஜஸ் அசெட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 3 ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக நீங்கள் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இன்ஸ்பெக்ஷனில் காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ப்ரீஃப்னா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதை பார்த்து இதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த டாபிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கிரேட்டர் பே ஏரியா அண்டு வெஸ்ட் கோலன் சிட்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் வில்னஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் வில்னஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியை வச்சு இல்லுஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் காட்டேஜ் அண்ட் கேம்பிங் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டாபிக் கொடுத்து இந்தந்த இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ப்ரீஃபில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணாது. ஓகேங்களா? அப்புறம் ப்ரௌஸ் ஜோன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது ஜோன் கிரியேட் பண்ணோம் தெரியுமா,
ஸோ அது மாதிரி வேற ஒருத்தவங்களோட வேற இதே மாதிரி டீப் மெட்டா யூஸ் பண்ணுறவங்க ஜோன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட ஒரு யூசர் ப்ரொஃபைல் தான் இதில் காமிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் போய் கிளிக் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட ப்ரொஃபைலை விசிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜோன் மேப்னா நம்மளோட ஜோன் மேப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தெரியலங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஏதோ ஏரோ மார்க் வச்சு காமிக்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து கெட் இமேஜில் இருக்கிறாங்களா, ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு காமிக்கிறாங்களா, இல்லை எப்படி காமிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. இங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோன்ஸ் வேர் லொக்கேஷன் வாஸ் என்டர் அண்ட் வேர் நாட் செட் டு ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க புரியல எனக்கு உண்மையிலேயே. இது வேணால் நான் செக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் வேணால் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. அப்புறம் மெம்பர் ஃபீட் லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ண இமேஜஸ். ஓகேங்களா. அதாவது டீப் மெட்டா யூசர்ஸ் வந்து அப்லோட் பண்ணி அதை அப்ரூவ் ஆகி கெட் இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரீசெண்டாக எதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அவைலபிள் லைசன்ஸுக்கு எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து டீப் மெட்டா யூசர்ஸ் டீப் மெட்டாலேருந்து அப்லோட் பண்ண இமேஜஸ் தான். ஓகேங்களா. கெட் இமேஜில் நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம், அதெல்லாம் இதில் காமிக்காது. ஜஸ்ட் இவங்க டீப் மெட்டா யூசர்ஸ்க்கு அவங்க டீப் மெட்டா யூஸ் பண்ணி அப்லோட் பண்ண இமேஜஸ் அசட்ஸ் வந்து எது வந்து அப்ரூவ் ஆகி இப்போ லைசன்சிங்கில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஓகேங்களா. லேட்டஸ்ட்டாக. ஓகேங்களா. இது வந்து ஒவ்வொரு மந்த் வைஸோ வீக் வைஸோ மாறும்போது இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட் மேப்னா ஓகே, இவங்க எப்படி ஃபஸ்ட்டு இவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஜஸ்ட்டு இவங்களோட வளர்ச்சியை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளாக்னா இவங்களோட விஷயம். ஸோ இதில் என்னென்ன அப்டேட்ஸ் ஆகிருக்கு, டீப் மெட்டாவில் என்ன அப்டேட் ஆகிருக்கு, புதுசாக என்ன கொண்டு வராங்க, என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அது சம்மந்தமாக ஒரு என்ன சொல்கிறது பிளாக் மாதிரி இல்லை ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் ஹெல்ப் சென்டர்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீக்வெண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இது இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ இது மூலியமெல்லாம் போயிட்டு உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த பிளாக்ல அவங்க ஏதோ அந்த இஷ்யூக்கு ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சடு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு இருக்கிற இஷ்யூ வந்து யாராவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அதுக்கு யாரும் கரெக்டான சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்தும் நீங்கள் வந்து உங்கள் என்ன இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா அவங்களே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்யூஸை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டீப் மெட்டாவில் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சில விஷயங்கள்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மந்த் வைஸெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, இதில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகே, எவ்வளோ டவுன்லோட் ஆகிருக்கு, இந்த மாதிரி இமேஜ்லாம் டவுன்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த டீப் மெட்டா 4ல் இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேச்சஸ் அண்ட் அப்லோட்ஸில் எப்படி பேச்சஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீப் மெட்டா 4 இந்த புது வெர்ஷனை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பாலா தாட்ஸ்.